வணக்கம். இது உங்கள் ஊர் உங்கள் குரல். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகம் வறட்சி மாநிலமாக அறிவிக்கப்படும் என முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தகவல். தற்கொலை செய்து கொண்ட 17 விவசாயிகள் குடும்பத்துக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. முதலமைச்சரின் நிவாரண அறிவிப்புக்கு விவசாயிகள் வரவேற்பு. இழப்பீட்டுத் தொகையை உயர்த்தி வழங்கவும் கோரிக்கை. திருவள்ளூர் அருகே காய்ச்சலுக்கு 3 உயிரிழப்பு. சுகாதாரத்துறை அதிகாரிகள் முகாமிட்டு ஆய்வு. ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதிக்க கோரி பல்வேறு இடங்களில் மாணவர்கள் போராட்டம். முடிவு எட்டப்படாவிட்டால் போராட்டம் தொடரும் எனவும் அறிவிப்பு. கோவையைச் சேர்ந்த அமெரிக்க வாழ் இந்தியர் கிரண் பட் ஆஸ்கர் விருதுக்கு தேர்வு. விருது பெறுவது பற்றி அவரது தந்தை பெருமிதம். நெல்லையில் ஆணவ கொலை வழக்கில் தம்பதியருக்கு மரண தண்டனை. சாதி மறுப்பு திருமணம் செய்ய உதவிய பெண்ணை கொன்ற வழக்கில் நீதிமன்றம் தீர்ப்பு. தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களும் வறட்சி பாதித்த மாவட்டங்களாக அறிவிக்கப்படும் என்றும் கடந்த 2 மாதங்களில் தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகள் 17 பேரின் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மேலும் விவசாயிகள் செலுத்த வேண்டிய நிலவரி முழுவதும் தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் இந்த ஆண்டு கூட்டுறவு வங்கிகள் வழங்கிய 3028 கோடி ரூபாய் பயிர்க்கடன் மத்திய கால கடனாக மாற்றியமைக்கப்படும் எனவும் அவர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேலும் 33% சேதத்துக்கு நெல் பயிர் ஏக்கருக்கு ரூபாய் 5465, மானாவாரி பயிர் ஏக்கருக்கு 3000 ரூபாய், நீண்டகால பயிர் ஏக்கருக்கு 7287 ரூபாயும், முசுக்கட்டை பயிர்களுக்கு ஏக்கருக்கு 3000 ரூபாய் என்ற வீதத்தில் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். டெல்டா மாவட்டங்களில் 80% மகசூல் இழப்பு எனில் ஏக்கருக்கு 20,000 ரூபாய், 60% மகசூல் இழப்பு ஏற்பட்டிருந்தால் ஏக்கருக்கு 15,000 ரூபாய், 33% மகசூல் இழப்பு எனில் ஏக்கருக்கு 8,250 ரூபாய் பெற இயலும் எனவும் பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். தமிழகம் வறட்சி மாநிலமாக அறிவிக்கப்படும் என முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளதை வரவேற்றுள்ள விவசாயிகள் அதே நேரத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள இழப்பீட்டுத் தொகை போதாது எனவும் தெரிவித்துள்ளனர். விருப்பமா வேண்டாமான சூழல் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு தமிழக முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறது ஒரு சந்தோஷமா இருக்குது. அதாவது எங்களுக்கு முழுமையான பணம் கிடைக்காம இருந்தாலும் ஓரளவு கொடுக்குறேன்னு இருக்காங்க. அதை நீங்கள் மாநில அரசு இந்த அளவுக்கு வறட்சி மழை அறிவிச்சதுக்கு ரொம்ப நன்றி. அதே சமயத்தில் இது அப்படியே விட்டுடாம எங்களுக்கு பொங்கலுக்கு முன்னாடி இன்னைக்கு பொங்கலுக்கெல்லாம் என்ன செய்யணும் தெரியாமல் சொல்லிட்டு இருக்கோம். இந்த பொங்கலுக்கு முன்னாடியே இது மாநில அரசோட ஒத்துழைப்போட மத்திய அரசு அதுக்கு நிதியை ஒதுக்கி எங்களுக்கு பணத்தை கொடுத்தாங்கனாக்கா எங்களுக்கு விவசாயத்துக்கான கடனுக்கு இது எல்லாத்துக்கும் சேர்ந்தாலும் நல்லா இருக்கும். ஏக்கருக்கு உற்பத்திக்கு கிட்டத்தட்ட 24,500 ரூபாய் செலவாகும்னு அறிவித்திருக்கிற இந்த நேரத்தில் இது போன்ற ஒரு அறிவிப்பு என்பது எந்த விதத்திலும் எங்களுக்கு பலனளிக்காதுங்கிறதா வறட்சி மாவட்டமாக அறிவித்ததுக்கு ஆறுதலாக இருக்குது. அதே சமயம் இந்த 17 விவசாயிகள் மட்டும் எடுத்து மற்ற விவசாயிகளை அதை ஒதுக்கிறது எங்களுக்கு ரொம்ப வேதனை அளிக்கிறது. ஏன்னா அந்த விவசாயிகள் இந்த விவசாயத்தை நம்பியிருந்து அதுக்காக உயர்ந்தவர்களுக்கு தக்க நிவாரணம் அவர்களுக்கு வழங்க வேண்டும். திருவள்ளூர் மாவட்டம் புதுகும்மிடிப்பூண்டி அடுத்த ஏரிக்கரை பகுதியில் கடந்த 24 மணி நேரத்தில் 3 பேர் காய்ச்சலால் உயிரிழந்துள்ளனர். இப்பகுதியில் தீவிர காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 5 பேர் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அதில் 2 நேற்று மாலை உயிரிழந்தனர். மேலும் ஒருவர் இன்று காலை மரணமடைந்தார். மேலும் 4 சிறார்களுக்கு சென்னை குழந்தைகள் நல மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனையடுத்து ஏரிக்கரை பகுதியில் வசிப்பவர்கள் அருகில் உள்ள பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தகவல் அறிந்த சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன், பொது சுகாதாரத்துறை இயக்குநர் குழந்தைசாமி, மாவட்ட ஆட்சியர் சுந்தரவல்லி உள்ளிட்ட அதிகாரிகள் அங்கு ஆய்வு மேற்கொண்டனர். நேற்றுக்கு ஆக்சுவலாக காய்ச்சலை கண்காணிப்பு பண்ணக்கூடிய குழுக்கள் மூலமாக தான் இது கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு கர்ப்பிணி ஸ்திரீ இந்த ரொட்டீனாக வரலான்னு சொல்லி இது பண்ணும்போது இங்கே பார்க்கும்போது இது வைரல் இன்ஃப்ளூயன்ஸா மாதிரி தான், ஃப்ளூ மாதிரி தான் தெரியறது.
இது என்ன குறிப்பான எந்த ஒரு குறிப்பிட்ட கிருமியினால் இது வந்திருக்குங்கிறது வந்து நம்ம வெரிஃபை பண்ணிட்டு இருக்கோம். இப்போதைக்கு என்னன்னா இதை தவிர்க்கும் தொற்றை பரவாமல் தடுக்கிறதுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கையும் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ளீச்சிங் பவுடர். அதே மாதிரி இவங்களோட இங்கே இது பூராமே இருளர் கம்யூனிட்டியை சேர்ந்த குடிசைகளில் இப்போ நீங்கள் அந்த ஏரியா பூரா கிளியர் பண்ணிருக்கோம். அவங்களுக்கு பூராவுமே இந்த கலெக்டர் மூலமாக அந்த அருகில் உள்ள நம்மளோட சமுதாய கூடத்தில் வந்து தங்க வச்சு அங்கே மெடிக்கல் கேம்ப் போட்டிருக்கோம். இன்னைக்கு ஒரு 4 குழந்தைகள் வந்து ஐசிஹெச் எக்மோரில் குழந்தைங்க ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணிக்கிறோம். வில்லேஜில் 24 hours கேம்ப் போட்டிருக்கு. இந்த குடிசைகளில் இருந்த அந்த மக்களை வந்து பக்கத்தில் கம்யூனிட்டி ஹாலில் வந்து நாங்கள் தங்க வச்சுருக்கிறோம். ஸோ இவங்களுக்கு உண்டான உரிய ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்குறோம். ஸோ கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா லெபார்டரி டெஸ்ட் எடுத்துருக்கிறோம். அதே மாதிரி வந்துட்டு இந்த டிஸ்இன்ஃபெக்ஷன், அந்த ப்ளீச்சிங் பவுடர் தெளித்தல், புகை மருந்து அடித்தல், இந்த போன்ற பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. நெல்லையில் சாதி மறுப்பு திருமணம் செய்ய உதவிய பெண் கொல்லப்பட்ட வழக்கில் தம்பதிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டு வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த காவேரி அதே பகுதியைச் சேர்ந்த விஸ்வநாதன் என்பவரை சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டார். இந்நிலையில் திருமணத்திற்கு உதவியதாக விஸ்வநாதனின் சகோதரி கல்பனாவை காவேரியின் பெற்றோர் சங்கரநாராயணன், செல்லம்மாள் வெட்டி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நெல்லை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி அப்துல் காதர் குற்றம் சாட்டப்பட்ட சங்கரநாராயணன், செல்லம்மாள் தம்பதிக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். ஜல்லிக்கட்டுக்கான தடையை நீக்க வலியுறுத்தி சேலத்தில் தமிழ்நாடு மாணவர் இளைஞர் பேரவை சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் கூடிய மாணவர்கள் தமிழர்கள் பாரம்பரியம், கலாச்சாரத்தை எந்த வகையிலும் விட்டுக் கொடுக்க முடியாது என முழக்கமிட்டனர். இந்த ஆண்டு பொங்கல் தினத்தன்று ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த மத்திய மாநில அரசுகள் வழிவகை செய்ய வேண்டும் என மாணவர்கள் வலியுறுத்தினர். தமிழர்களுக்கு நாங்க நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு மத்திய அரசை ஒத்து போறோம், அவங்களோட ஆணைகளை மதிக்கிறோம். ஆனா எங்களுக்கு என்ன செய்யுது? ஒன்னும் இல்ல. இனிமே வந்துட்டு இந்த ஜல்லிக்கட்டுக்கான தடையை நீக்கல அப்படின்னா நாங்க முழு போராட்டத்தில் இறங்குவோம். உச்சநீதிமன்றம், மத்திய அரசு எல்லாத்தோட ஆணையும் மீறி ஜல்லிக்கட்டை நடத்துவோம். எங்களுக்கு ஜல்லிக்கட்டை பார்க்கணும்னு தோணதே வந்துட்டு பார்த்தோம்னா இப்போ இவ்வளோ விவசாயிகள் வந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க. நாங்கள் வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்துட்டு நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். இவங்க எப்படிலாம் வளர்த்துருக்காங்க, ஏற்கனவே இதெல்லாம் எப்படி வந்துச்சு, எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த ஜல்லிக்கட்டு நம்ம ஊரில் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு. அதாவது இந்த மாடுகள், நாட்டு மாடுகள்லாம் வந்துட்டு பல வருஷமா இதுக்குன்னே வளர்த்துக்கிட்டு வராங்க. இப்போ தடை போட்டால் அந்த நாட்டு மாடு இனமே அழிஞ்சிரும். ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க கோரி மதுரையில் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற பேரணி நடைபெற்றது. மதுரை கல்லூரியில் தொடங்கிய பேரணி வசந்த நகர், ஜீவா நகர், ஜெய்ஹிந்த்புரம், சுப்பிரமணியபுரம் வழியாக மீண்டும் கல்லூரிக்கு வந்து சேர்ந்தது. இந்த பேரணியின் போது பீட்டா அமைப்பை தடை செய்ய கோரியும் மத்திய மாநில அரசுக்கு ஜல்லிக்கட்டு குறித்த அவசியத்தை உணர்த்தும் வகையிலும் பதாகைகளை மாணவ மாணவியர் ஏந்திச் சென்றனர். இந்த ஜல்லிக்கட்டை நடத்துறோம்னு மக்களை ஏமாற்றுகிற வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே ஒழிய அதற்கான வழிமுறைகளை எந்த வழிமுறைகளையுமே எடுக்கல. இந்த முறையாவது மத்திய மாநில அரசுகள் ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கான வழிவகை செய்ய வேண்டும் என்று கூறி இந்த மதுரையில இன்னைக்கு மதுரை கல்லூரி மாணவர்கள் சார்பாக இன்னைக்கு விழிப்புணர்வு பேரணி என்பது நடத்த இருக்கிறோம். அதே போல அடுத்த கட்டமாக எந்த நடவடிக்கையும் இல்லை என்று சொன்னா நாளை மதுரை கேப்புதூர்ல ஒரு மாபெரும் மனித சங்கிலி போராட்டத்தை இந்திய மாணவர் சங்கம் கையில் எடுக்கும். அதிமுக செய்தி தொடர்பாளர் பொன்னையன் ஜல்லிக்கட்டு தொடர்பாக தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு ஜீவோ இருக்கிறது, மைய அரசு ஜீவோ. எக்ஸிபிஷன் காட்சி பொருளாக காலை சேர்க்கப்பட்டிருப்பதை அந்த பட்டியலிலிருந்து நீக்கிவிட்டார் உச்சநீதிமன்ற அந்த தடையானை ஆட்டோமேட்டிக்கலி இட் பிகம்ஸ் இன்ஃப்ரக்சுவஸ், தானாகவே அது செல்லாததாகிவிடும் என்பதுதான் சட்டநிலை. அது ஜீவோவை பொறுத்த வரைக்கும் சட்டம் காட்சி பொருள் என்று இருக்கிற போது ஒரு அரசு ஆணை அந்த சட்டத்தை மீற முடியாது. எனவே அந்த ஜீவோ அரசாணை செல்லாது என்ற ஒரு கருத்தை அந்த விலங்குகள் பாதுகாப்பு பிரிவினர் உச்சநீதிமன்றத்தில் எடுத்து வைத்த காரணத்தால் தடையாணை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இந்த ஜீவோவுக்கு பதிலாக மைய அரசு ஒரு ஆர்டினன்ஸ், அவசர சட்டத்தை உடனடியாக கொண்டு வந்து அந்த அவசர சட்டம் பிறகு பாராளுமன்றத்திலே சட்டமாக இயற்றப்பட்டுவிடும். அவசர ஆர்டினன்ஸ் என்றாலே அது சட்டம் என்ற நிலைக்கு வருகிறது. ஒரு ஆர்டினன்ஸ் வெளியிடப்பட்டு விட்டால் மைய அரசால் அந்த ஜீவோ இஸ் ஓவர்ரூல்டு பை த ஆர்டினன்ஸ். அந்த முறையிலே உச்சநீதிமன்றத்தினுடைய தடையாணை செல்லுபடியாக ஆகிவிடும். உடனே ஜல்லிக்கட்டை வழக்கம் போல் நடத்தலாம் என்ற கருத்தை
நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கும் சொல்லியிருக்கிறோம், மைய அரசை வற்புறுத்தி வருகிறோம். இதுதான் நிலைப்பாடு. அவசர சட்டம் கொண்டு வந்தா அதற்கும் ஒரு உடனடியாக ஒரு எமர்ஜென்சி மனு மூலமா தடை விதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா சார்? அவசர சட்டம் கொண்டு வந்தால் அது சட்டநிலை என்ற காரணத்தால் அப்படி உடனடியாக நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் தலையிடும் என்று நான் கருதவில்லை. சென்ற ஆண்டு இதே போலதான் விஷயம் நடைபெற்றது சார். ஏன்னா ஆர்டினன்ஸ் கொண்டு தரும் பிறகு கூட அது அமைப்பு சார்பாக மறுபடியும் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு ஸ்டே பண்ணுவாங்க. அது தட் இஸ் இன் ரிகார்ட் டு ஜிஓ யூ ஆர் டெல்லிங். இப்ப சொல்லுவது அவசர சட்டம் கொண்டு வருகிறோம். சட்டம் என்று வந்துவிட்ட பிறகு ஜிஓ செல்லுபடியாகாது. இப்போ இன்னைய தினமானது தமிழகம் வந்து ஒரு வறட்சி மாநிலமாக விரைவில் அறிவிக்கப்படுவதற்கான ஒரு அறிக்கை, நீண்ட நிலை அறிக்கையிலே வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகளுக்கு அதில் வரக்கூடிய இழப்பீடு வந்து மிக குறைவாக இருப்பதாக கருதப்படுகிறது. அதிகப்படியான போதுமான நியாயமான இழப்பீடு உழவர்களுக்கு தர வேண்டும் என்பதுதான் உழவர்களை கண்காணிக்கும், உழவர் நலனில் அக்கறையுள்ள மாண்புமிகு அம்மா அறவழியிலே நடக்கின்ற இந்த அரசின் கொள்கை. அந்த விதத்தில் நாங்கள் வற்புறுத்தி வருகிறோம். விவசாயிகளுக்கு எந்தவித இன்னலும் ஏற்படக்கூடாது. அவர் சந்தித்த சோதனைகள், வேதனைகள் ஏராளம் என்ற காரணத்தால் இழப்பீடு அவர்களுக்கு போதிய இழப்பீடாக இருக்க வேண்டும். அவர்கள் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையிலே பிரச்சனைகளை அணுக வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு அமரர் அம்மா வழியிலே நடக்கின்ற தற்போதைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசின் கொள்கை. அதுதான் செயல்பாடும் கூட. காட்சிப்படுத்தும் விலங்குகள் பட்டியலில் இருந்து காளைகள் நீக்கப்படுத்தப்பட்டுவிட்டாலே ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதிப்பதில் எந்தவிதமான தடையும் இருக்காது, எந்தவிதமான சிக்கலும் இருக்காது என்று அதிமுகவை சேர்ந்த திரு பொன்னையன் தெரிவித்திருந்ததை பார்த்தோம். இனி உங்கள் ஊர் உங்கள் குரலை தொடரலாம். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருப்பதால் மத்திய அரசால் அரசாணை பிறப்பிக்க இயலாது எனவும், எனினும் தமிழக அரசு ஜல்லிக்கட்டு தொடர்பாக அரசாணை பிறப்பிக்கலாம் எனவும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தமிழக அரசே முடிவு செய்து ஒரு அரசாணை பிறப்பிக்கலாம். சென்ற முறையே அதைத்தான் சொன்னார்கள். ஏனென்றால் வழக்கு என்பது மத்திய அரசின் அந்த சட்டத்திற்கும் அங்கே விலங்கின நல வாரியத்திற்கும் நடந்து கொண்டிருப்பதால் சென்ற முறையே இந்த யோசனை வைக்கப்பட்டது. எது எப்படி இருந்தாலும் சட்ட ரீதியாகவே இன்னும் குறைவான நாட்களே இருந்தாலும் ஜல்லிக்கட்டு நடக்கும் என்ற முழுமையான நம்பிக்கை இருக்கிறது. சட்ட ரீதியாக சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடந்தால் மிக்க மகிழ்ச்சி. ஆனாலும் ஜல்லிக்கட்டு நடந்துதான் ஆக வேண்டும் என்றால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி முழு உணர்வோடு ஒத்துழைப்பு கொடுக்கும். காட்சிப்படுத்தப்படும் விலங்குகள் பட்டியலில் இருந்து காளையை மத்திய அரசு நீக்காததால் தான் உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டிற்கு எதிரான தீர்ப்பை அளித்ததாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டினார். ஜல்லிக்கட்டு நடைபெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொடர்ந்து பிரதமரிடம் வலியுறுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இன்றைக்கு தேதி 10 ஆகிவிட்டது. இன்னும் 3 நாட்கள் தான் இருக்கின்றன. இப்படி இதை எதிர்பார்த்து மாணவர்கள், இளைஞர்கள், அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட, மதங்களுக்கு அப்பாற்பட்ட பல்லாயிரக்கணக்கானவர்கள் மெரினா கடற்கரையிலே ஆர்த்து எழுந்ததும், மதுரையில் அதே போல மாணவர்கள் பல்லாயிரக்கணக்கிலே திரண்டதும் ஒன்றை காட்டுகிறது. வேலை வருகிற போது, தேவை வருகிற போது, எப்படி மல்லிகை புரட்சி எகிப்திலே வெடித்ததோ, எப்படி தெலுங்கானா மாநிலத்துக்கான புரட்சி மாணவர்கள் மத்தியிலே வெடித்ததோ, அதே போல தமிழகத்தில் அரசியல் கட்சிகளை கூட தூக்கி எறிந்துவிட்டு இளைஞர்களும் மாணவர்களும் பொதுமக்கள் விவசாயிகளும் தாங்களாக கிளர்ந்து எழப்போகிறார்கள் என்பதற்கு அடையாளம் தான் மெரினா கடற்கரையிலும் மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சி. சிவகங்கை மாவட்டம் அழகப்பா கலைக்கல்லூரியைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஜல்லிக்கட்டிற்கான தடையை நீக்க கோரி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான சட்டத்திருத்த மசோதாவை கொண்டுவர வேண்டும் என இந்த போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. இதேபோல் சிவகங்கை மன்னர் சேதுபதி அரசு கலைக்கல்லூரி மாணவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசை கண்டித்து 800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் போராட்டம் செய்தனர். ஜல்லிக்கட்டு தடையை நீக்க நடவடிக்கை எடுக்காதது, பொது விடுமுறை பட்டியலில் இருந்து பொங்கல் பண்டிகையை நீக்கியது உள்ளிட்டவற்றை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு அனுமதிக்கணும். அப்படி நீங்க ஜல்லிக்கட்டு அனுமதிக்கலன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் ஒவ்வொரு கல்லூரியிலையும் ஜல்லிக்கட்டை தடைமீறி நடத்துவோம், நடத்தி காட்டுவோம்.
கோவையைச் சேர்ந்த கிரண் பட் என்பவர் ஆஸ்கர் விருதுக்கு தேர்வு பெற்றுள்ளார். கோவை சாய்பாபா காலனி பகுதியைச் சேர்ந்த சீனிவாசன் பட் மகன் கிரண் பட் அமெரிக்காவில் வசித்து வருகிறார். இவர் ஃபேஷியல் பெர்ஃபார்மன்ஸ் கேப்சர் சால்விங் சிஸ்டம் தொழில்நுட்ப பிரிவில் சிறப்பாக செயல்பட்டதற்காக சயின்டிபிக் அண்ட் டெக்னிக்கல் அச்சீவ்மெண்ட்ஸ் 2017 ஆண்டுக்கான ஆஸ்கர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை கலிபோர்னியாவில் கிரண் பட்டுக்கு ஆஸ்கர் விருது வழங்கப்பட உள்ளது. ஹாலிவுட் படங்களான அவெஞ்சர்ஸ், பைரட்ஸ் ஆஃப் தி கரிபியன் உள்ளிட்ட படங்களில் இவரது தொழில்நுட்ப பணி முக்கியத்துவம் பெற்றுள்ளது. கோவையில் மேல்நிலை கல்வி பயின்ற கிரண் பட் அமெரிக்காவில் ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸில் மேற்படிப்பினை முடித்தார். என்னோட சன்னுக்கு வந்துட்டு இந்த டெக்னாலஜி டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு 6 to 7 இயர்ஸ் ஆயிடுச்சு. மெயினாக வந்துட்டு அவரோட இது வந்துட்டு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் கேப்சர், அதை வந்துட்டு டிஜிட்டைஸ் பண்ணி டிஜிட்டல் கேரக்டருக்கு அந்த அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் அதில் இன்கார்பரேட் பண்ணுறது தான் இந்த டெக்னாலஜியோடைய மெயின் சாராம்சங்க. தேனி மாவட்டம் பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதியில் அறுவடையாகும் கரும்புக்கு கூடுதல் விலை கிடைக்குமா என விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். தேவதானப்பட்டி காமாட்சியம்மன் கோவில், மஞ்சளார் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த ஆண்டை விட குறைந்த ஏக்கரிலேயே கரும்பு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் 10 கரும்புகள் கொண்ட ஒரு கட்டு 250 ரூபாய்க்கும் 15 கரும்புகள் கொண்ட கட்டு 450 ரூபாய்க்கு என குறைந்த விலையிலேயே கிடைப்பதாகவும், இதைவிட கூடுதல் விலைக்கு விற்றால் மட்டுமே செலவுகளை ஈடுகட்ட முடியும் எனவும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். தஞ்சையில் கரும்புக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் சூரக்கோட்டை, திருவையாறு, ஒரத்தநாடு உள்ளிட்ட பகுதிகளில் பல்லாயிரம் ஏக்கரில் செங்கரும்பு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையொட்டி கரும்பு வெட்டும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வறட்சியால் குட்டையாகி போன கரும்புக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என்றும், பணத்தட்டுப்பாட்டால் கரும்பு விற்பனையும் மந்தமாக இருப்பதாகவும் விவசாயிகள் வருத்தம் தெரிவித்தனர். மழை இல்லை, தண்ணி இல்லை, ஆற்றுலையும் தண்ணி இல்லை, விவசாயம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ போன வருஷம் நல்லா விலையாக விற்றுச்சு, 15 ரூபா 20 ரூபான்னு விலை விற்றுச்சு. இந்த வருஷம் 10 ரூபாய்க்கு வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. வளர்ச்சி இல்லை கரும்பு. அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.